ஹலோ, ஹாய், ஹலோ, வெல்கம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் ப்ராப்பராக ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். என்ன மாதிரி வீடியோஸ் நான் போட போகிறேன்றது சொல்லிடுறேன். ஸோ பேசிக்கலி ஐ எம் அ பேங்கர். ஸோ அஸ் அ பேங்கராக என்னோடய ஒர்க் அண்ட் லைஃப் நான் மேனேஜ் பண்ண போகிறேன், எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன், அதுதான் நான் வந்து ஒரு வ்ளாகாக நான் வந்து காட்டலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ இஸ் நத்திங் பட் எல்லா பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களும் ஒரு 6 நாள் ஒர்க், இந்த வாரம் 6 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரே ஒரு நாள் லீவு. அந்த லீவுக்காக நான் எப்படி என்னை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன்றதான், வேறு எதுவும் கிடையாது. சொட்டை விழுந்த மாதிரி இருக்கா, அதுதான் ஆயிருக்கு. சாரி. அதை வந்து இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒழுங்கு ஜடை போட்டுட்டு தூங்கணும். சும்மா அப்படியே விரிச்சு போட்டு தூங்கி முடியெல்லாம் கொட்டிடுச்சு. ஆல்ரெடி வீட்டில் வர தண்ணியே ரொம்ப அழகாக வந்துக்கிட்டு இருக்கு. மீன்ஸ் வாட்டர் இஸ் நாட் குட், ஹாட் வாட்டர். ஸோ அதனாலே பாதி முடி கொட்டிடுச்சு. மீதி முடி வந்து ஒர்க் டென்ஷன் அதிலே கொட்டிடும், அது வேறு விஷயம். பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் முடியாவது காப்பாற்றணுன்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் கேரே ஹேர் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. முன்னாடி சின்ன வயசுலலாம் எனக்கு இந்த இவ்வளோ முடி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சைடு இருக்கும், இப்போ மொத்தமாகவே ஒன்று தான் இருக்குது. ஓகே, tied up the hair. Next கன்சிஸ்டண்டாக பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால எனக்கு ரிசல்ட் வராது. ஸோ ரிசல்ட் வராதுனால அந்த ப்ராடக்ட் திட்டிட்டு இருப்பேன், என்ன இது மொக்க ப்ராடக்டாக இருக்குது, தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராமில் பார்த்து வாங்கிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த டைம் வந்து நான் பாஸ்ட் 1 வீக்லேருந்து ஒரு கன்சிஸ்டண்டாக ஸ்கின் கேர் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ டு ரிமூவ் ஆல் மை டேன்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே. ஸோ இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் நான் அந்த மாதிரி வீடியோ போடும்போது நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு ஒரு காரணத்துக்காகவும் தான் நான் ஸ்டார்டட் திஸ். ஸோ லெட்ஸ் see how I'm going to be consistent or not. கன்சிஸ்டன்சி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. சரி, அடுத்து வந்து ஐ க்ரீம் போடலாம் அப்படின்னு பேசிட்டு தான் இருக்காங்க. இதுதான் பண்ணுறது. ஒரு விஷயம் நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறதே கிடையாது, எங்கேயாவது கொண்டு போய் வச்சுருவோம். ஓகே, ஐ க்ரீம்லாம் வந்து கொஞ்சம் தான் எடுத்துக்கலாம், ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ஐ கொஞ்சம் எரியும். ஸோ அண்டர் ஐயில் போட்டுக்கலாம். டியூ டு ஸ்ட்ரெஸ் அண்ட் இம்ப்ராப்பர் ஸ்லீப் ஹேபிட்ஸ் எல்லாமே சேர்ந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்துடுச்சு. எல்லாமே பாஸ்ட் 1 இயராக நான் என்னோட செல்ஃப் கேர் ஒழுங்காக பண்ணாதனால தான் மெயின் ரீசன், வேறு எதுவுமே இல்லை. வில் see. அண்ட் இன்னைக்கு டே 1 இல்லையா. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்து என்னோடய ஸ்கின்னெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஐ திங்க் இந்த லைட்டிங்கில் தான் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது. வில் ரெடியூஸ் தி பிரைட்னஸ். ஓகே, பை. ஓகே, ஆஃப்டர் நைட் க்ரீம் கொஞ்சம் ஃபேஸ்க்கு நைட் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டேன், அவ்வளோதான். இதெல்லாம் நெக்குக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். செல்ஃப் கேர், ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் முடிஞ்சிச்சு. போய் தூங்கலாம். நாளைக்கு லீவுன்றனால நம்ம உட்காந்து படமோ எதுவுமே நம்ம பார்க்க போகிறதில்ல. பிகாஸ் we are going to take complete rest today. பிகாஸ் ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. we have to utilize that one day properly. So okay, good night, bye.